Hi, today 12th Max Chapter 1 Example 1.19 பார்க்கலாம். Show that the matrix 3 1 4 2 0 minus 1 5 2 1 is non-singular and reduce it to the identity matrix by elementary row transformation. என்ன கேட்டுக்கிறாங்க அப்படின்னா இது வந்து நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னா இதுக்கு வந்து டிட்டர்மினேஷன் கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினேஷன் வந்து நாட் ஈக்குவல் ஜீரோன்னு வந்துச்சு அப்படின்னா அது வந்து நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். ஓகேவா? ஜீரோ வந்துச்சுன்னா அது சிங்குலர் மேட்ரிக்ஸ். ஜீரோ வராமல் நம்பர் வந்துச்சு அப்படின்னா அது நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க, ஐடென்டிஃபை மேட்ரிக்ஸ் கொண்டு வர சொல்லியிருக்காங்க. இது என்ன பண்ணணும், ஐடென்டிஃபை மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்ன, டைகனல் எல்லாம் ஒன் வரணும், மற்ற இடத்துல எல்லாம் 0 வரணும் தான் வந்து ஐடென்டிஃபை மேட்ரிக்ஸ். ஸோ அந்த மாதிரி ஐக்கு வந்து கொண்டு வர சொல்லியிருக்காங்க இதை. அதாவது நடுவில் மட்டும் 1, மீதி இருக்கிற இடத்துல எல்லாம் 0, அந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸாக இதை வந்து கொண்டு வர சொல்லியிருக்காங்க. எலிமெண்ட்ரி ரோ டிரான்ஸ்ஃபார்மேஷன், அதாவது ரோ டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணி அந்த மாதிரி ஐடென்டிஃபை மேட்ரிக்ஸ்க்கு இதை வந்து கொண்டு வர சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை வந்து நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு டிட்டர்மினேஷன் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினேஷன் ஆஃப் ஏ பாருங்கள், ஃபஸ்ட்டு இருக்கிற 3, அப்புறம் இந்த 3யோட ரோ காலம் விட்டு மீதி இருக்கிற 4 கிராஸ் மல்டிபிள் 0 1 சார் 0 மைனஸ் 2 இன்ட்டு -1 வந்து -2. இங்கே ஆல்ரெடி நம்ம ஒரு மைனஸ் போடுவோம். ஸோ அந்த மைனஸும் இந்த மைனஸ் வந்து +2 ஆயிடுது. நெக்ஸ்ட் இந்த 1 இங்கே வந்து நம்ம மைனஸ் போடுவோம். ஸோ -1, இந்த 1ஓட ரோவும் காலம் விட்டு மீதி இருக்கிற 4 கிராஸ் மல்டிபிள் 2 1 சார் 2 மைனஸ் -1 இன்ட்டு 5 வந்து -5. இங்கே ஒரு மைனஸ் நம்ம போடுறதுனால இது வந்து +5. நெக்ஸ்ட் இந்த +4, 4ஓட ரோவும் காலம் விட்டு மீதி இருக்கிற 4 கிராஸ் மல்டிபிள் 2 2 சார் 4 மைனஸ் 5 இன்ட்டு 0 0. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த 3, இந்த 2, அப்புறம் -1, 2 + 5 வந்து 7, ப்ளஸ் இந்த 4, அப்புறம் இந்த 4. நெக்ஸ்ட்டு 3 2 சார் 6 -1 இன்ட்டு 7 -7 ப்ளஸ் 4 இன்ட்டு 4 ப்ளஸ் 16. இப்போ பாருங்கள் 6 - 7 இந்த -1, அப்புறம் அந்த -1 ப்ளஸ் 16 வந்து 15. இது வந்து நாட் ஈக்குவல் 0. ஸோ இது வந்து நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் தான். ஓகேவா? ஸோ ஏ இஸ் நான் சிங்குலர் அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ரோலாம் டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணி ஐடென்டிஃபை மேட்ரிக்ஸ் கொண்டு வரணும். ஓகேவா? அதுக்கு இப்போ வந்து ஃபஸ்ட்டு அதை அப்படியே எழுதிட்டு இந்த இடத்துக்கு வந்து நம்ம 1 கொண்டு வந்துக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகேவா? ஏன்னா இங்கே இந்த 3 இடத்துக்கு வந்து 1 கொண்டு வரணும், இங்கெல்லாம் வந்து 0 கொண்டு வரணும். அதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு இங்கே 1 கொண்டு வரலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா R1 ஈக்குவல் 1/3 இன்ச்சு R1. இதை வந்து 1/3ஆல் மல்டிபிள் பண்ணும்போது இங்கே வந்து 1 வந்துடும். அதாவது பாருங்கள் 1/3 இன்று இந்த R1 இதை போட்டால் இந்த 3 3 கேன்சல் ஆகி 1 வந்துடுதா. ஸோ இந்த R1 எல்லாமே வந்து 1/3ஆல் வந்து நான் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். பாருங்கள் 1/3 இன்ட்டு 3 3 கேன்சல் ஆகி 1 வந்துடுச்சா. ஸோ 1. நெக்ஸ்ட் இருக்கிறது இந்த 1 பாருங்கள் 1/3 இன்ட்டு 1 ஈக்குவல் டு அதே தான் வரும் 1/3. ஸோ இங்கே 1/3. நெக்ஸ்ட்டு 1/3 இன்ட்டு 4 1/3 இன்ட்டு 4 என்னது 4/3. ஸோ 4/3. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த ரெண்டும் வந்து எந்த சேஞ்சுமே இல்லை, இதை வந்து அப்படியே எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து 0 கொண்டு வரலாம். இங்கே 1 கொண்டு வந்துச்சா, இங்கே 0 கொண்டு வரலாம். இங்கே 0 கொண்டு வரக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா R2லேருந்து R2 மைனஸ் 2R1 இதை 2ஆல் மல்டிபிள் பண்ணிவிட்டு இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணும்போது இங்கே 0 வந்துடும். ஸோ R2 ஈக்குவல் R2 மைனஸ் 2R1. R2 மட்டும் தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இந்த R1ம் R3யும் அப்படியே எழுதிக்கலாம். 1/3 4/3லாம் அப்படியே எழுதிட்டு 5 2 1 இதையும் அப்படியே எழுதிக்கலாம். இந்த R2 மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். எப்படி சேஞ்ச் பண்ண போகிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு R2 என்னது 0, R2 மைனஸ் 2R1 R2 என்னது 2 2 மைனஸ் 2 இன்று R1 என்னது 1 2 மைனஸ் 2 இன்ட்டு 1 2 2 மைனஸ் 2 0. ஸோ இங்கே வந்து 0. நெக்ஸ்ட் பாருங்கள் R2 என்னது 0 0 மைனஸ் 2 இன்று இதோட R1 என்னது 1/3. ஸோ 1/3. 0 மைனஸ் 0 கூட இது 0லேருந்து இது மைனஸ் பண்ணும்போது இதே தான் கிடைக்கும். ஸோ -2/3. இங்கே வந்து -2/3. நெக்ஸ்ட்டு பாருங்கள் R2 என்னது -1 -1 மைனஸ் 2 இன்று 4/3 2 இன்று 4/3. ஸோ -1 அப்படியே போட்டு இந்த -2ம் 4ம் மல்டிபிள் பண்ணும்போது -8/3. இப்போ இது வந்து கிராஸ் மல்டிபிள்
-1 3 மல்டிபிள் பண்ணும்போது -3 ஆயிடுது. அப்புறம் இந்த -8 அப்படியே போட்டு இது வந்து காமனாக வந்து 3 எழுதிக்கலாம். இப்போ -3 -8 வந்து ப்ளஸ் பண்ணும்போது -11/3. ஸோ -11/3 தான் வந்து இங்கே வரும். ஓகேவா? இப்போ வந்து இங்கே வந்து 0 கொண்டு வந்துக்கலாம். இங்கே 0 கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதே மாதிரி தான் R3 - 5 into R1. இதை 5ஆல் மல்டிபிள் பண்ணிவிட்டு இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணும்போது இங்கே 0 கிடச்சிருமா? ஸோ அதே மாதிரி தான் பாருங்கள், R3 = R3 - 5R1. ஃபஸ்ட் இதை பாருங்கள், R3 வந்து 5 5 - 5 into இந்த 1. இப்போ ஸோ 5 5 5 - 5 0. இங்கே 0 வந்துருச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள், 2 - 5 into 1/3. 5 into 1/3. ஸோ இந்த 2 - 5/3, இந்த 3 வந்து இங்கே கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது 6 - 5/3 வந்துடும். 6 - 5 வந்து 1 1/3. இங்கே 1/3. நெக்ஸ்ட்டு R3 என்னது 1 1 - 5 என்று இதோட R1 என்னது 4/3. ஸோ 4/3. 1 - இந்த 5 4 மல்டிபிள் பண்ணும்போது 20 20/3 வருது. நெக்ஸ்ட் இது கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது 3 - 20/3 வரும். 3 - 20 என்ன -17 -17/3. ஓகேவா? அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே வந்து 1 கொண்டு வந்துக்கலாம். ஓகேவா? இங்கே 0லாம் கொண்டு வந்தாச்சா? நெக்ஸ்ட் வந்து இங்கே 1 கொண்டு வரணும். இங்கே 1 கொண்டு வரக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, R2 = -3/2 into R2. அதாவது இதை அப்படியே வந்து தலைகீழ போட்டால் இந்த இடத்துக்கு 1 கிடச்சிருமா? ஸோ கேன்சல் ஆனால் இது 1 வந்துருமா? ஸோ வந்து -3/2 இதை தலைகீழ போட்டு -3/2 into R2. R2 கூட இந்த -3/2 வந்து மல்டிபிள் பண்ண போகிறோம். ஓகேவா? R1 R3 எந்த சேஞ்சுமே இல்லை. ஸோ R1 R3 வந்து அப்படியே நம்ம எழுதிக்கலாம். எழுதிட்டு இப்போ R2 மட்டும்தான். R2க்கு என்ன பண்ணியிருக்காங்க, -3/2 into R2. -3/2 into இந்த R2க்கு 0 கூட மல்டிபிள் பண்ணும்போது இது 0வே தான். ஸோ இந்த இடத்துல 0வே தான் வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், -3/2 into R2 என்னது 1. ஸோ 1 சாரி இங்கே இருக்குது -3/2 into -2/3 -2/3. இது கேன்சல் ஆனால் என்ன வரும், மீதி 1 வருமா? ஸோ இங்கே 1. நெக்ஸ்ட் பாருங்கள், -3/2 into R2 என்னது -11/3. இப்போ இது கேன்சல் பண்ணும்போது -11/2 வரும். ஸோ இங்கே ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் இருக்கா? ஸோ +11/2 வரும். 11/2. ஓகேவா? அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது வந்து நம்ம 0 கொண்டு வந்துக்கலாம். ஓகேவா? இந்த பிளேஸ்க்கு 0 கொண்டு வரக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, R1 = R1 - 1/3 into R2. R2 வந்து 1/3ஆல் மல்டிபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் R1லேருந்து அந்த 1/3ஆல் மல்டிபிள் பண்ண R2 வந்து மைனஸ் பண்ணும்போது நமக்கு வந்து இங்கே வந்து 0 கிடச்சிரும். ஸோ பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன்று என்னது R1 1. ஸோ 1 - 1/3 என்று இதோட R2 என்னது 0. 1 - 1/3 0 மல்டிபிள் பண்ணும்போது 0 ஆயிருமா? ஸோ 0 1 - 0 வந்து 1 தான். ஸோ இங்கே 1 தான் வரும். நெக்ஸ்ட் பார்க்கலாம் 1/3. 1/3 - 1/3 என்று இதோட R2 என்னது 1. ஸோ இங்கே 1. 1/3 - 1/3 வந்து 0. ஸோ இங்கே வந்து 0. நெக்ஸ்ட் வந்து 4/3. 4/3 - 1/3 என்று அதோட R2 வந்து 11/2. ஸோ 11/2. 4/3 - 1 11 மல்டிபிள் பண்ணிக்கலாம். 3 2 வந்து மல்டிபிள் பண்ணிக்கலாம். 1 × 11 11. 3 × 2 6. ஸோ 4/3 - 11/6 வருது. இது ரெண்டுக்கும் வந்து எல்சிஎம் எடுக்கும்போது 6 வரும். இப்போது 6ல் வந்து 3 2 டைம்ஸ் இருக்கனால மேலே இருக்கிறது வந்து 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 4 2 சார் 8. இது வந்து 6 தான் இருக்குங்கிறனால இந்த 11 வந்து அப்படியே தான் வருது. ஸோ 8 - 11 வந்து -3. அப்புறம் இந்த /6. இப்போ இதை கேன்சல் பண்ணும்போது -1/2ன்னு வரும். ஓகேவா? அப்போது இந்த இடத்துக்கு வந்து -1/2. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது வந்து அப்படியே நான் பின்னாடி எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இங்கே 0 கொண்டு வந்தாச்சு. இங்கே வந்து 0 கொண்டு வந்துக்கலாம். ஓகேவா? இங்கே 0 கொண்டு வரக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, R3 = R3 - 1/3 into R2. R3 வந்து 1/3 into R2 கூட மல்டிபிள் பண்ணிவிட்டு மைனஸ் பண்ணும்போது இங்கே வந்து 0 கிடச்சிரும். ஓகேவா? அதனால் ஃபஸ்ட்டு R1ம் R2க்கும் எந்த சேஞ்சுமே இல்லை. ஸோ அந்த ரெண்டு ரோவும் வந்து அப்படியே வந்து நம்ம எழுதிக்கலாம். R3 மட்டும்தான் சேஞ்சஸ். R3 பார்க்கலாம். R3 ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, 0 இருக்கா? ஸோ 0 - 1/3 என்று இதோட R2 என்னது 0. ஸோ 0. இப்போ 0 - 0 வந்து 0வே தான் வரும். ஸோ இங்கே 0வே தான் வரும்.
நெக்ஸ்ட் R3 என்னது 1/3. ஸோ 1/3 மைனஸ் 1/3 இன்று R2. இதோட R2 என்னது 1. ஸோ 1 1/3 மைனஸ் 1/3 வந்து 0. ஸோ இங்கே வந்து 0 கிடச்சிச்சு. நெக்ஸ்ட் R3 வந்து மைனஸ் 17/3. மைனஸ் 17/3 மைனஸ் 1/3 இன்று இதோட R2 வந்து 11/2. ஸோ 11/2 மைனஸ் 17/3 மைனஸ் இந்த 11 1 மல்டிபிள் பண்ணிக்கலாம், 3 2 மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ 1 11 சார் 11, 3 2 சார் 6. ஸோ 11/6ன்னு வருது. இதுக்கப்புறம் வந்து இது ரெண்டுக்கும் எல்சியம் எடுக்கும்போது 6. 6ல் வந்து 3 2 டைம்ஸ் இருக்கனால 17 வந்து 2ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்கேன். 2ஆல் மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் 34 வரும். ஸோ இங்கே வந்து 6 தான் இருக்கனால இந்த 11 வந்து அப்படியே தான் மேலே வரும். ஸோ மைனஸ் 11. இப்போ மைனஸ் 34 மைனஸ் 11 வந்து ப்ளஸ் பண்ணும்போது மைனஸ் 45. மைனஸ் 45 பை இந்த 6. இதை கேன்சல் பண்ணும்போது வந்து இது 3 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது 15 3 சார் 45, 2 3 சார் 6. ஸோ இதை கேன்சல் பண்ணும்போது மைனஸ் 15/2 வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இங்கே வந்து என்ன வரும் அப்படின்னா மைனஸ் 15/2. ஓகேவா? இப்போ வந்து இங்கெல்லாம் 0 கொண்டு வந்தாச்சு, இங்கே 1 வந்துடுச்சு. இப்போ வந்து இங்கே வந்து நம்ம 1 கொண்டு வந்துக்கலாம். இங்கே 1 கொண்டு வரக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா R3 ஈக்குவல் மைனஸ் 2/15 இன்ட்டு R3. அதாவது இதை அப்படியே வந்து தலைகீழ போட்டிருக்கிறேன். மைனஸ் 15/2வை 2 கூட 2/15 மல்டிபிள் பண்ணும்போது கேன்சல் ஆயிருமா? கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 கிடச்சிருமா? ஸோ அதனால் இதை அப்படியே தலைகீழ போட்டு அது கூட வந்து இந்த R3 வந்து மல்டிபிள் பண்ணுறேன். ஓகேவா? R3 ஈக்குவல் மைனஸ் 2/15 இன்ட்டு R3. ஸோ R1 R2 அப்படியே எழுதிக்கலாம். R3 மட்டும் தான் சேஞ்சஸ். R3 பாருங்கள், R3 கூட மைனஸ் 2/15 R3 கூட மல்டிபிள் பண்ணணும். மைனஸ் 2/15 0 கூட மல்டிபிள் பண்ணும்போது 0வே தான் வரும். இதுக்கும் 0வே தான் வரும். நெக்ஸ்ட் மைனஸ் 15/2 கூட இந்த 2/15 மல்டிபிள் பண்ணும்போது இது கேன்சல் ஆகி 1 கிடைக்கும். ஸோ இங்கே வந்து 1. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து நம்ம 0 கொண்டு வந்துக்கலாம். இங்கே 0 கொண்டு வந்துக்கலாம். இங்கே 0 கொண்டு வரக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா R1 ஈக்குவல் டு R1 ப்ளஸ் 1/2 இன்ட்டு R3. அதே மாதிரி தான் இதை வந்து R1 கூட 1/2 இன்ட்டு R3 வந்து மல்டிபிள் பண்ணும்போது இங்கே வந்து நமக்கு 0 கிடைக்குது. எப்படின்னு பார்க்கலாம். R1 என்னது ஃபஸ்ட்டு 1. ஸோ 1 ப்ளஸ் 1/2 இன்ட்டு இதோட R3 என்னது 0. ஸோ 0. ஸோ 1 ப்ளஸ் இதெல்லாம் 0 ஆயிருமா? 0 ஈக்குவல் டு 1. ஸோ இங்கே வந்து 1 தான் வரும். நெக்ஸ்ட் R1 என்னது 0. 0 ப்ளஸ் 1/2 இன்ட்டு இதோட R3 இருந்து 0. ஸோ 0 ப்ளஸ் 0 0வே தான், இங்கேயும் 0 தான். நெக்ஸ்ட் R1 என்னது மைனஸ் 1/2. ஸோ மைனஸ் 1/2 ப்ளஸ் 1/2 இன்ட்டு இதோட R3 வந்து 1. ஸோ 1 மைனஸ் 1/2 ப்ளஸ் 1/2 வந்து 0 ஆயிடுது. ஸோ இங்கே வந்து 0 வந்துடுது. ஓகேவா? இப்போ நமக்கு இங்கெல்லாம் வந்து கண்டுபிடிச்சாச்சு. இங்கே மட்டும்தான், இங்கே வந்து 0 கொண்டு வரணும். இங்கே 0 கொண்டு வரக்கு பாருங்கள். அதே மாதிரி தான் R2 ஈக்குவல் டு R2 மைனஸ் 11/2 இன்ட்டு R3. அதாவது R2 கூட 11/2 வந்து மைனஸ் பண்ணும்போது இங்கே 0 கிடச்சிரும். ஸோ வந்து இந்த ரெண்டுமே அப்படியே எழுதிக்கலாம். R1ஐயும் R3 வந்து அப்படியே எழுதிக்கலாம். R2 மட்டும்தான் சேஞ்சஸ். R2 பாருங்கள், R2 மைனஸ், அதாவது R2 வந்து 0 இருக்கா? ஸோ 0 மைனஸ் 11/2 இன்ட்டு R3. இதோட R3 என்னது 0. ஸோ 0 0 மைனஸ் 0 0வே தான். ஸோ இங்கே அதே 0 தான் வரும். நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் R2 என்னது 1 மைனஸ் 11/2 இன்ட்டு இதோட R3 0வா? ஸோ 0. இது ரெண்டும் 0 ஆயிரும். 1 மைனஸ் 0 வந்து 1. நெக்ஸ்ட் R3 என்னது? நெக்ஸ்ட் R2 என்னது 11/2. ஸோ 11/2 மைனஸ் 11/2 இன்று இந்த R3. இதோட R3 என்னது 1. ஸோ 1 11/2வும் மைனஸ் 11/2 வந்து 0 ஆயிடுது. ஓகேவா? அப்போ இங்கே வந்து 0. புரிஞ்சுதா? அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ஒரு ரோலை ஒரு நம்பர் சேஞ்ச் பண்ண ஃபுல்லாகவே தான் சேஞ்ச் பண்ணும். இது மட்டும் நமக்கு 1 கிடச்சா, இது மட்டும் நமக்கு 0 கிடச்சா போதும் அப்படிங்கிறக்காக இது மட்டும் வந்து நம்ம வந்து 0 கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி பார்க்கக்கூடாது. அதே டைமில் இதுவும் அது மாறாமல் இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சி எழுதிக்கணும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஐடென்டிஃபை மேட்ரிக்ஸ்க்கு நம்ம வந்து கொண்டு வந்தாச்சு. ஓகேவா? அவ்வளோதான். தேங்க்யூ.